சன் பிக்சர்ஸ் கிட்டேருந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட்ஸ், பெரிய படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வெளியாக போகிறதா ரீசெண்டாக ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த அப்டேட்ஸ் நாளைக்கு மார்னிங் 11 மணிக்கு படக்குழுவினர் வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் 8ஆம் தேதி மார்னிங் 11 மணிக்கு அல்லு அர்ஜுனோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த அப்டேட்ஸ் வெளியாக போகுது. அட்லி இயக்கும் அடுத்த புதிய படத்தில் அல்லு அர்ஜுன் அவர்கள் ஹீரோவாக நடிக்க போகிறாரு. அட்லி இயக்கும் 6வது படம் இது. சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அல்லு அர்ஜுன் நடிக்கும் 22வது படமாக இது இருக்கும். இந்த படத்துக்கு சாய் அபியங்கர் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறதா கூட நியூஸ் வந்திருக்கு. இளம் மியூசிக் கம்போசரான சாய் அபியங்கர் கிட்ட பெரிய ஹீரோக்களோட படங்கள்லாம் இருக்குது. ராகவா லாரன்ஸ், சூர்யா மற்றும் அட்லியோட ப்ராஜெக்ட்னு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போது லீடிங்கில் பார்த்தீங்கன்னா அனிருத் ஏவ்கலா, சாய் அபியங்கர் அவர்களும் பெரிய படத்தோட ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்காரு. நாளைக்கு மார்னிங் 11 மணிக்கு அல்லு அர்ஜுனோட பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய அடுத்த படத்தோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதாகவும் அட்லி ஏற்கிறதாகவும் மார்னிங் 11 மணிக்கு அறிவிக்கிறதா இருக்காங்க. நடிகர் விஜய் ஆண்டனியோட நடிப்பில் அடுத்த புதிய படம் ககன மார்கன். இந்த படம் மே 16ஆம் தேதி ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு படம் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளும் முடிஞ்சு ரிலீஸ் ஸ்டேஜில் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படத்தோட ட்ரீசர் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ககன மார்கன் படம் மே 16ஆம் தேதி தியேட்டர் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. எப்போ வேணால் அஃபிஷியல் ரிலீஸ் தேதி அப்கமிங்காக படக்குழுவினர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஹாலிவுட் நடிகர் டாம் க்ரூஸ் நடிப்பில் அடுத்த புதிய படம் மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கார்டிங். இந்த படத்தோட அஃபிஷியல் புது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி படம் மே 23ஆம் தேதி இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும். இன்றைக்கி இந்த படத்தோட அஃபிஷியல் புது ட்ரெய்லர் வெளியிட்டு ரிலீஸ் தேதி படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. நடிகர் அருண்விஜயோட நடிப்பில் அடுத்த அப்கமிங்கான புதிய படத்தில் ஒன்று ரெட்டத்தலை. நடிகர் சூர்யா மற்றும் அருண் விஜய் அவர்கள் இணைஞ்சு இட்லி கடை படத்தில் நடிகர் தனுஷ் அவர்களே இயக்கி ஹீரோவாக நடித்த படத்தில் அருண் விஜய் மற்றும் தனுஷ் இணைஞ்சு நடித்தாங்க. இப்போது நடிகர் அருண் விஜயோட அப்கமிங்கான புதிய படமான ரெட்டத்தலை படத்தில் நடிகர் தனுஷ் அவர்கள் ஒரு பாடல் பாடியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இட்லி கடை படம் அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ரெட்டத்தலை படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்குது. நடிகர் தனுஷ் மற்றும் அருண் விஜய் இணைந்து இட்லி கடை படத்தில் நடிச்சிருக்காங்க. மற்றும் இப்போது நடிகர் தனுஷ் அவர்கள் அருண் விஜயோட அப்கமிங்கான புதிய படமான ரெட்டத்தலை படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் அடுத்ததாக ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்க படம் குட் பேட் அக்லி. படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. ஏற்கனவே இந்த படத்துலேருந்து 2 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி அஃபிஷியலாக ஹிந்தி மற்றும் தெலுங்கு படத்தோட ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்ஸ் இப்போ ஆன்லைனில் செம ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. சென்சார் போர்டு இந்த படத்துக்கு U/A சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 2 hours 19 minutes தேட்டரில் ரன் ஆக போகிறதா நியூஸ் வந்திருக்கு. ஃபாரினில் இப்போதைக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவாக மார்னிங் 4 மணிக்கும், இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் 8:30க்கும், தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இப்போதைக்கு 9 மணிக்கும் ஸ்டார்ட் ஆகிறதா இருக்குது.